காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன் நண்பர்களே. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போக போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் விநாயகர் கோவில் இருக்குங்க. விநாயகனை தரிசனம் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே படிக்கட்டு பாதை இருக்குங்க. இந்த கோவிலுக்கு படிக்கட்டு பாதை மட்டும் இல்லைங்க, ரோடு வசதியும் கூட இருக்குங்க. ரோடு வசதி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க. காரு, பைக்கு, பஸ்ஸு கூட நல்லா தாராளமாகவே போகலாங்க. இந்த கோவிலை முருகன் கோவில் மட்டும்தாங்க சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா புதுப்பழனிங்க. இந்த புதுப்பழனி கோவில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கொங்கணபுரம் ஊரில் பார்த்திங்கன்னா இருக்குங்க. வாங்க புதுப்பழனியை சுற்றி பார்க்கலாங்க. விநாயகனை தரிசனம் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா படிக்கட்டு பாதையில் ஏறின உடனே நாகர்கோவில் இருக்குங்க. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தம்பிகளும் தரிசனம் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்குங்க. நாகர்கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாறைகளுக்கு நடுவே உள்ளே போய்கிட்டு இருக்குங்க. இந்த நாகர்கோவில் பார்த்திங்கன்னா பாறைகளுக்கு நடுவே அழகாக இருக்குங்க. நாகர்கோவிலை தரிசனம் பண்ணிக்கிட்டு படிக்கட்டு பாதையில் போய்கிட்டு இருக்குங்க. கோவில் நிர்வாகம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதிக்காக வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க. படிக்கட்டு பாதை பார்த்திங்கன்னா முழுசாக ஏறியாச்சுங்க. இந்த படிக்கட்டு பாதை பார்த்திங்கன்னா 200 to 300 படிக்கட்டு மட்டும்தாங்க இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. புதுப்பழனி முருகன் கோவில் இதுதாங்க. இந்த கோவிலோட அழகை முழுசாக சுற்றி பார்க்கலாங்க வாங்க. கல்லால் ஆன கொடிமரமும் செம்பால் ஆன கொடிமரமும் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குங்க. கோவிலோட கருவறையை பார்க்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக சுற்றுப்புறம் அழகாக பார்க்கலாங்க. அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்திருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. அமாவாசை, கிருத்திகை போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குங்க. சிறப்பு பூஜைகளும் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கட்டுமான பணிகள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. புதுப்பழனி கோவிலுக்கு எப்படி வரலாம்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொங்கணபுரம் ரீச் ஆகிடணுங்க. கொங்கணபுரத்தில் இருந்து சங்ககிரி போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா புதுப்பழனி கோவில் போர்டு இருக்குங்க. அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க புதுப்பழனிக்கு. புதுப்பழனி கோவில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரத்தை கொண்ட அழகான கோவிலாக இருக்குங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா பழனிக்கு போக முடியலன்னா கண்டிப்பாக இந்த புதுப்பழனிக்கு வரலாங்க. முருகன் பார்த்திங்கன்னா சிறப்பு ராஜ அலங்காரத்தில் இருக்காருங்க. பழனிமலை முருகன் கோவிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வருங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்த்திங்கன்னா இங்கே கடைகளும் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பூஜை நடக்க போகுதுங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா வெளி மாவட்ட நண்பர்களும் பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ண வராங்க. கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாடு, குதிரை எல்லாம் வளர்க்குறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கற்பக விருட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்தால் ஒரு மன அமைதியை தருதுங்க. ஸ்ரீ கற்பக விருட்சம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மரம் தாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதான வசதியும் இருக்குங்க. அமாவாசை, கிருத்திகை போன்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அன்னதானம் இருக்குங்க. இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா தேர் நிறுத்தி வச்சிருக்கிற கட்டடம். புதுப்பழனி கோவிலில் பார்த்திங்கன்னா கிருத்திகை ஒரு நாள் மட்டும் தேர் இழுப்பாங்க. இங்கே தேர் இழுக்க நீங்களும் புக் பண்ணி கலந்துக்கலாங்க. பழனியில் என்ன மாதிரி நடக்குதோ அதே மாதிரி எல்லாம் இந்த கோவிலில் நடக்குதுங்க. நண்பர்களே, புதுப்பழனியை முழுமையாக சுற்றி பார்த்தாச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே.